அண்மை செய்தி நாடாளுமன்றத்தை நடத்த விடாமல் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருவதால் மக்கள் வரிப்பணம் 25.28 கோடி வீண் என செய்தி வெளியாகியிருக்கிறது. நாடாளுமன்றத்தை ஒரு நிமிடம் நடத்துவதற்கு 2.5 லட்சம் செலவாகும் என தகவல் வெளியான நிலையில் அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய மூத்த துணை ஆசிரியர் திரு ஜோ மகேஸ்வரனிடம் கேட்டுவிடலாம். ஜோ, வணக்கம். தற்போது தொடர்ச்சியா இப்போ ஜூன் 21ஆம் தேதி இந்த மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குச்சு. அதுக்கப்புறம் துணை குடியரசுத் தலைவர் ராஜினாமா செய்தாங்க. அதன் காரணமாகவும் வேறு சில காரணங்களுக்காகவும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில ஈடுபட்டுட்டு வராங்க. இப்போ இந்த அமளி தொடர்றதுனால கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. இதை எப்படி பார்க்கறது? ஒரு புறம் தொடர்ச்சியான அமளி, அதே மாதிரி இங்க நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டுட்டே வருது. முக்கியமான விவகாரங்கள் பேசப்படல. இது தொடர்ந்ததுன்னா என்ன நடக்கும்? உங்களுடைய கருத்து. பிரியா, நாடாளுமன்றத்தினுடைய மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த 21ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருது. இந்த கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்கும் மிக முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த புதிய வருமான வரி சட்டம், அதுபோல விளையாட்டு ஆணையம் சார்ந்த சட்ட மசோதா உள்ளிட்டவை குறித்தெல்லாம், இந்திய மேலாண்மை நிறுவன மசோதா உள்ளிட்டவை குறித்தெல்லாம் இந்த மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படும். ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதம் நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழல்ல, ஆனா கடந்த 3 நாட்களாக அவை 2 அவைகளுமே, மாநிலங்களவை மக்களவை 2 அவைகளுமே செயல்படாமல் முடங்கி போகின. அதுல குறிப்பாக எதிர்கட்சிகள் பகல்காம் பயங்கரவாத தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர், இந்தியாவுடைய ஆபரேஷன் சிந்தூர் குறித்த விளக்கத்தை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும்னு முதல்ல நாடாளுமன்றத்துல முழக்கமிட்டாங்க. அதற்கு பிறகு பீகாருடைய சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை அது குறித்த ஒரு விளக்கத்தை கொடுக்கணும், அதை நிறுத்தணும் அப்படின்னு பல்வேறு பிரச்சனைகளை முன் வச்சு எதிர்கட்சிகள் 2 அவைகளிலுமே அமளியில ஈடுபட்டாங்க. தொடர்ந்து பகல்காம் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் உள்ளிட்டவை குறித்து நாடாளுமன்றத்தில் விரிவாக விவாதிக்கப்படும். 2 அவைகளிலே விவாதிக்கப்படும். அதற்கான நேரமும் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக நாடாளுமன்றத்துல சபாநாயகர் தெரிவித்தாங்க. ஆனாலும் கூட இப்ப அந்த பகல்காம் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூரை தவிர்த்துட்டு பீகார் வாக்காளர் திருத்த முகாம்கள் குறித்து விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் எதிர்கட்சிகள் அமளி முடக்கத்துல ஈடுபட்டாங்க. நாடாளுமன்ற வளாகத்திலையும் தொடர்ச்சியாக எதிர்கட்சிகளுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் போராட்டத்துல ஈடுபட்டது, ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதையும் பார்க்க முடிகிறது. அந்த வகையில 4வது நாளான இன்று நாடாளுமன்றம் ஆக்கப்பூர்வமாக செயல்படும் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறது. 4வது நாளான இன்றும் மக்களவை 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை சார்ந்த 6 மாநிலங்களவை உறுப்பினர் உள்ளிட்டவர்களாம் இன்றோடு அவர்கள் பணியை நிறைவு செய்யறாங்க. அவர்களுக்கு ஒரு வழி அனுப்புகின்ற பிரிவு உபச்சார விழாவாகவும் நடத்தப்பட்டதுனால அதை சார்ந்த அந்த நாடாளுமன்ற மாநிலங்களவையிலே பணியாற்றிய மூத்த எம்பிக்கள் பணியாற்றியருடைய அனுபவங்கள் எல்லாம் அவர்கள் பேசினாங்க. அதற்கான நேரம் வழங்கப்பட்டதுனால மாநிலங்களவை கொஞ்சம் செயல்பட்டதுன்னு சொல்லலாம். ஆனா மக்களவையை பொறுத்த வரைக்கும் 2 மணி வரைக்குமே அவை தொடங்கிய உடனே தொடர் அமளியினால ஒத்திவைக்கப்பட்டது. இப்ப இப்படி தொடர் எதிர்கட்சிகள் ஆக்கப்பூர்வமாக விவாதத்தை நடத்த வேண்டும். ஆளும் கட்சி எதிர்கட்சி 2 கட்சிகளுடைய கூட்டணிகள் எல்லாம் தேசத்தினுடைய நலன் சார்ந்து கொண்டு வரப்படுகிற திட்டங்கள் குறித்து தங்களை கருத்துக்களை தெரிவிக்கலாம். இப்ப புதிய வருமான வரி சட்டத்தை கொண்டு வர்றப்ப அதுக்கு நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்துடைய நிலைக்குழுவுக்கு சென்று நிலைக்குழுவினுடைய பல்வேறு பரிந்துரைகள் படி திருத்தங்கள்லாம் மேற்கொள்ளப்பட்டு இப்ப கொண்டு வர்றாங்க. அதுபோல ஒரு சட்ட மசோதா வருகின்ற பொழுதோ அல்லது எடுக்கிற அரசனுடைய முன்னெடுப்புகளுக்கு மாற்று கருத்து இருந்தா அந்த கருத்தை தெரிவிச்சு ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு இன்னும் கொண்டு வர மசோதாவையில் அதை கொண்டு வர திட்டங்களையோ செழுமைப்படுத்தி மேம்படுத்தலாம். ஆனால் எதிர்கட்சிகளுடைய இந்த தொடர் முடக்கம் என்பது நாடாளுமன்றத்திற்கே ஏற்புடையது அல்ல என்கிற விமர்சனம் ஒரு பக்கம் இருக்கு. அதை கடந்து ஒரு நாளைக்கு ஒரு அவை நடத்தும் நாடாளுமன்றம் 2 அவைகளை கொண்டிருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த 2 அவைகளையும் நடத்துறதுக்கு, ஒரு அவையை நடத்துறதுக்கு 1 நிமிடத்திற்கு 1.25 லட்சம் ரூபாய் செலவாகுது. இப்ப 2 அவைகளையுமே 1 நிமிடம் நடத்துவதற்கு 2.5 லட்சம் ரூபாய் 1 நிமிடத்திற்கு செலவாகு. அப்படிங்கிறப்ப கடந்த 3 நாட்கள் மட்டுமே, 3 நாட்கள் முடிந்திருக்கு, இன்னைக்கு 4வது நாள், 3 நாட்கள்ல மட்டுமே கிட்டத்தட்ட நாடாளுமன்றத்தினுடைய செயல்பாடு என்பது மாநிலங்களவை 4.4 மணி நேரம் தான் அது நடந்திருக்கு. கிட்டத்தட்ட அந்த அவை முடக்கம் உள்ளிட்ட காரணங்களால
816 நிமிடங்கள் வீணடிக்கப்பட்டிருக்கு. மக்களவையை பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிடம் கூட செயல்பாடு என்பது இல்லை. அதே நேரத்துல 1026 நிமிடங்கள் வீணடிக்கப்பட்டிருக்கு. இந்த எதிர்கட்சிகளுடைய தொடர் முழக்கம் அவையை செயல்பட விடாம செய்ததுனால. இப்போ மொத்தமா பாக்குறப்ப மக்களவை மட்டுமே 1200 நிமிடங்களுக்கு மேல செயல்பட முடியாம இருக்கு. ஒரு நாளைக்கு இந்த அவையினுடைய செயல்பாட்டிற்காக ஆகின்ற செலவு என்று பார்க்கின்ற போது நிமிடத்திற்கு 1.25 லட்சம் என்கிறப்ப இந்த 3 நாட்கள்ல மட்டுமே ராஜ்யசபாவில 10.2 கோடி ரூபாய் செலவாயிருக்கு. மக்களவையை பொறுத்த வரைக்கும் 15.8 கோடி ரூபாய் செலவாயிருக்கு. ஆனா மொத்தத்துல 25.28 கோடி ரூபாய், 25 கோடி ரூபாய்க்கு மேல செலவாயிருக்கு. 3 நாட்கள்ல 25 கோடி ரூபாய் செலவாயிருக்கு. ஆனால் எதிர்கட்சிகளுடைய தொடர் முழக்கம், அமளி காரணமாக எந்த மிக முக்கிய அலுவல்கள் நடைபெறவில்லை. என்ன நோக்கத்திற்காக நாடு முழுவதும் இருந்து நாடாளுமன்றத்திற்கு மக்கள் தங்கள் பிரதிநிதிகளை அனுப்புறாங்க. அப்ப இந்தியா முழுமையிலிருந்து வந்திருக்கிற அந்த பிரதிநிதிகள், குறிப்பாக எதிர்கட்சியினுடைய உறுப்பினர்கள் இந்த தேச நலனுக்காக தங்களுடைய கருத்துக்களை ஆக்கப்பூர்வமாக கொண்டு வர வேண்டும். இப்ப எதிர்ப்பை 3 நாளா சொல்லிட்டு இருக்காங்க, எதிர்ப்பை பதிவு செஞ்சுட்டாங்க. அப்ப எதிர்ப்பை பதிவு செஞ்சதுக்கு பிறகு அடுத்து அதை பத்தி விரிவா பேசலாம். இப்ப கேள்வி நேரத்துல எல்லாம் புதிய பிரச்சனையை எழுப்ப முடியாது அப்படின்னு நாடாளுமன்றத்தினுடைய சட்ட விதிகளை குறிப்பிட்டு அவையை நடத்துகிற அவை தலைவர்கள் குறிப்பிடுறாங்க. ஆனால் அதை ஏற்காம உடனடியாக பேசணும் அப்படின்னு சொல்லி அவருடைய நோக்கம் என்பது ஒரு விஷயத்தை பேசுவதை தவிர்த்து விட்டு அவையை முடக்குவது, அவனுடைய அலுவல் நேரத்தை வீணடிப்பது என்பதாகத்தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கிற சூழல்ல நாட்டினுடைய மக்கள் செலுத்துகிற வரி பணமும் இன்றைக்கு விரயமாகுது அப்படிங்கிறதுதான் மணிகண்டோல் போன்ற இணையதளங்களையும் தனியார் ஊடகங்களையும் இதை பட்டியலிட்டு சொல்லியிருக்காங்க. நான் குறிப்பிடுறேன், இந்த ஒரு நிமிடத்திற்கு 1.25 லட்சம் என்கிற செலவு என்பது, ஒரு அவையை நடத்துவதற்கு ஒரு நிமிடத்திற்கு 1.25 லட்சம் செலவு என்பது இப்போ உள்ள கணக்கு இல்ல. கடந்த 2012 அப்போதைய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராக இருந்த பவன் பன்சால் குறிப்பிட்டது. 2012 ஒரு அவையை நடத்துவதற்கு ஒரு நிமிடத்திற்கு 1.25 லட்சம் ரூபாய் செலவாகுது. ஆனால் இன்றைக்கு 13 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அப்ப இதோடைய பணவீக்கத்திலிருந்து மற்ற பொருளாதார வளர்ச்சி எல்லாம் கணக்கிட்டு பாக்குறப்ப இந்த தொகை என்பது இன்னும் கூடுதலாக இருக்கு. இந்த 2012 நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் குறிப்பிட்ட அந்த கருத்து அடிப்படையிலையும் அவர் குறிப்பிட்ட அந்த தொகை அடிப்படையில தான் இன்றைக்கு அது குறித்து ஒரு கணக்கீடு பண்றாங்க. ஆனா இந்த கணக்கீடு நடைமுறை இப்போதைய நிலைமைக்கு பார்க்கிறப்ப இன்னும் இது கூடுதலாக இருக்கும் என்கிற ஒரு பார்வையும் இருக்கு. பிரியா, இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ஜோ.